கொடைக்கானலில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டுமானத்தை இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிட கோரிய வழக்கில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். மாரிசாமி, இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? கொடைக்கானலில் நகர திட்டமிடல் துறையின் திண்டுக்கல் மாவட்ட உதவி இயக்குனர் ஏடி ஆய்வு செய்து அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடத்தை அடையாளம் கண்டு அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது எந்த வழக்கில் பார்த்தால், அதாவது கொடைக்கானல் அடுக்கம் கிராமத்தில் முறையான அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டுமானத்தை இடித்து அப்புறப்படுத்த கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவர் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கு தொடர்பாக நகர திட்டமிடல் துறையின் திண்டுக்கல் மாவட்ட திட்டமிடல் அலுவலர் ஏடி பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக ஏராளமான விடுதிகள் மற்றும் கொடைக்கானல் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் அமைந்திருக்கிறது. இவற்றில் பல கட்டிடங்கள் முறையான அனுமதி பெறாமல் இருக்கிறது. அடுக்கம் கிராமத்தில் சர்வே எண் 19/4 கட்டப்பட்டுள்ள கட்டுமானம் முறையான அனுமதியின்றி கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை அப்புறப்படுத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியகிலாட் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்த பொழுது வழக்கு தொடர்பாக நகர திட்டமிடல் துறையின் திண்டுக்கல் மாவட்ட திட்டமிடல் அலுவலர், உதவி இயக்குனர் மற்றும் கொடைக்கானல் திட்ட மேம்பாட்டு அலுவலர் ஆகியோர் பதிலளிக்கவும், நகர திட்டமிடல் துறை இது சம்பந்தமாக இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடத்தை அடையாளம் கண்டு அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி.